திருவேங்கடம் ராஜசேகரன் பிள்ளையின் மகன் ராஜரத்னம் பிள்ளையாகிய நான் சுய உணர்வுடன் எழுதிய உயில் இது. எனது பெயரில் உள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சினிமா தியேட்டர், ஹோட்டல் மற்றும் விவசாய நிலங்கள் போன்ற எல்லா விதமான அசையா சொத்துக்களும், பண்ணை நிலங்கள், எஸ்டேட்டுகள், அதனுடன் சேர்ந்த 1500 ஏக்கர் நிலப்பரப்புள்ள சொத்துக்கள் அனைத்தும் இறந்து போன எனது முதல் மனைவியின் மகன் செல்வரத்தினத்துக்கும், எனது இரண்டாம் மனைவி முத்துலட்சுமிக்கும், அவரது மகள் ராணி ரத்னத்துக்கும் சொந்தமானதாகும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்படி சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கவும், உரிமை கொண்டாடவும், அதை அனுபவிக்கவும் வேறொருவருக்கு நான் அதிகாரம் அளிக்கிறேன். அதிகார காலம் முடியும் வரை அவர் அதை அனுபவிக்கவும் ஆளவும் செய்யலாம். அதன் பிறகு எனது சொத்தில் மேற்கூறியவர்களில் யாருக்கு என்ன பங்கு தர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அவனும் அவன் எழுதின உயிலும் எவனோ ஒருத்த இங்க வந்து யார் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு முடிவெடுப்பானா? ஆளுக்கு பிறந்த எந்த கூத்திய மகன்டா எங்களை அதிகாரம் பண்ண வர்றது? யாதியா சொல்றா, எவன்டா அது? கர்நாடகா பெல்லாரியில் இருக்கிற ஒரு எரும வியாபாரி, பேரு ராஜா, பெல்லாரி ராஜா. ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான். அவரு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்கக்கூடாது. இங்க என்ன ஒரு பாக வந்தப்பெல்லாம் அவரு கூட வந்துன்னு சொல்லுவாரு, நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க ஒண்ணு. இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிப்பட்ட வலியோட ஓடி போன. நடந்துச்சு. இந்த பழைய கதைலாம் இப்ப என்னத்துக்கு? பழைய கதை மட்டும் இல்லடா, சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு. இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சும் மனசுல நிம்மதியே இல்லாதவன். போதும், எவ்வளவோ பட்டுட்டேன். எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத 2 பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கியை தூக்குறாங்க. இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது உறுதி. ஏன் ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காட்டுற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா. என்ன பண்றாங்க? அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திருந்தணும், உன்னை பார்த்து அவங்க மாறணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்ல, இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க புலம்பி நிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்கதா. அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, நான் என்ன திக்கிறேன்? நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. இப்பதானே எனக்கு தெம்பே. அத்த சொல்லு.
என்ன மடக்கிறதுக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன் நீ நிறுத்தி சொல்றல. எல்லாரையும் கொன்னுட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னா முதல்ல என்ன கொல்லு. இங்க வந்து இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு யாரும் உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. எதுக்கு இந்த ஆத்திரம்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க இவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவா? இவங்களுக்கு வந்து அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. இவங்க என் பசங்க, அந்த உத்தமரோட மனைவினா. நான் உன்னை கேக்குறேன், யாரா நீ? யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? கேட்டீங்கல்ல, அப்ப நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? கொற்ற மழையில ஒரு சின்ன பையன் அந்த வீட்டு கதவை தட்டினப்ப இதே கேள்விதான் அவரும் கேட்டாரு. யாரா நீ, எதுக்காகடா இங்க வந்திருக்கேன்னு. அப்ப அந்த பையன் தன்னோட அம்மா வேணும், ஆனா பெத்த அம்மா என்னடான்னா தனக்கு புள்ளியே இல்லைன்ட்டான். அம்மா, இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அன்னியோட வந்துச்சு தொப்புள் கொடி உரம் லோகனார. அன்னைக்கு சொன்னேன்ல, நான் ஒரு அனாதை, என்ன உற்றியான்னு. நாகரண்டா உனக்குன்னு எனக்கு ராஜமாணிக்கன்னு பேர் வச்சாரு. ராஜமாணிக்கம். நான் அவன் இல்லைன்னு ஒருவேளை உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இன்னும் இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் கேது. பூ விக்கிற இந்த பொண்ணோட அண்ணனை சின்ன வயசுல அந்த சைமன் பேச்சு கேட்டு அடிச்சு கொண்டியா, அது உனக்கு ஞாபகம்டா? அட்ரா, அடிச்சு சாகறியா அவனை? அவனை பிடிடா. அட்ரா. அட்ரா, அப்படிடா. குத்துடா அவனை. அட்ரா, நல்லா அட்ரா அவனை. அடிச்சு சாகறியா? மிதிடா அவனை. அட்ரா. இந்தாடா, அடிச்சு மண்டைய உடைடா. போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க, ஓடி போயிடு. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட என்னோட இடது கண் பார்வை இன்னும் இருண்டே தான் இருக்கு. காட்டட்டா? காட்டட்டா? பாருங்க. அன்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓடின ஒரு 10 வயசு பையனால எம்மா தூரம் ஓடிட முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. கத்தின்னு வந்து கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப இங்க வந்துக்கிறேன். பழைய ஓரவ சொல்லி ஓரவாடி வீட்டுல கதை சுட்டின்னு போறதுக்கு இல்ல, அவர் என்னென்ன குட்ட ஒரு வேலையை நட்டி வைக்க வந்துக்கிறேன். அதான் உங்க எல்லாரையும் திருத்தத்துக்காக. நீங்க திருந்தி ஒத்துமையார வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு போறதா இல்ல. இது வரைக்கும் முரண்டு பிடிச்ச எருமைங்களோடயே வாழ்ந்து நான் பழக்கப்பட்டவன். எனக்கு ஆடுற மாட்ட ஆடி கறக்கவும் தெரியும், பாடுற மாட்ட பாடி கறக்கவும் நல்லா தெரியும்டா. தில் இருந்தா மாணிக்கத்துக்கிட்ட நேரடியா மோது. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. லெக்சரர் ரமேஷ் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறான முறையில நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால்ங்கிற முறையில நானும் மத்த ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம். இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அண்ணே, எல்லாம் காலேஜ் பசங்க, கொஞ்சம் அடக்கி வாசுங்க. என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும். அத்த நான் பாத்துக்கிறேன் விட. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுனுக்குறாங்களே, என்னது அது?
அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. பாரு. அது சரி, அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே, எங்க புடிச்சு இழுத்திருப்பான்? அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல. புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சதா? கிடைச்சுதா? பின்ன அதுக்குதான் படிக்க கூடாதுங்க. படிச்சுட்டானே. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டா என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போலாம் சார். போலாம். என்ன சார், என்ன ஆச்சு? கனகா எங்க இருக்கா? யார் அவகிட்ட? தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம். கனகாவுக்கு ஒண்ணும் ஆகல. உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. என்னடா இது? இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது, இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா? பொண்ணு இல்ல, தங்கச்சி. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்னம் பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. என்னது? எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ அழுவுற? சரி, அந்த ரமேஷை புடிச்சுன்னு வாங்க. புடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல. எங்க வா, இங்க வான்றல்ல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலு கண்ணு. இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். என்ன சார் இது? இதான் நீ பாட நேரத்துல லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. Hey, அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்ற? அதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல டஸ் பூசுனா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும் போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா? அப்ப மனசுல வேற என்ன இருக்கு? இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல. தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைட்ல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராதுனியா. கூட்டு வாடா ஒரு நாயா இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா? பாரு பாத்தியாரா? சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வரும். என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு நிக்காத. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எங்க வீட்டு சோத்தியை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா? உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி, நீ போ. அவளே முதல்ல கண்ணீர் விடுறா. அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ கொடுக்குற இடம். இல்லனா அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழா போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும். இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்க செய்திதான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருன்னு எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையேந்தி நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு, எல்லாத்தையும் பாரு. அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல. வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறான். இந்த மாதிரி அசிங்கப்பட்டு
வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை துடைக்கதான் இங்க ஆள் இருக்காங்க, ஏன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற?